ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் வேணி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் இது வந்துட்டு பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ் நீர் தோசான்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த நீர் தோசை செய்கிறதுக்காக 1/4 kg அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு 1 hour நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்டே எந்த அரிசி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான் 250 grams அளவுக்கு எடுத்திருக்கேன். பாயில்ட் ரைஸ் ஒன்றை விட்டு நீங்கள் வேறு எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம தண்ணி வடிச்சிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். இப்போ அந்த அரிசியை ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அரிசி எல்லாமே ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 cup அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இப்போது அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் இந்த அரிசி வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன். இதில் அரிசி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல ஸ்மூத்தாக நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பேட்டர் எல்லாமே நான் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டேன். அது கூடவே நம்ம 1/4 cup அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். 1/4 cup அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 cup அளவுக்கு கேப்சிகம் அண்ட் நான் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்க்குறேன். அதுவும் ஒரு 1/4 cup அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா காரத்துக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி. இது எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு நம்ம இது கூட cumin சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஜீரா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 cup அளவுக்கு நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணோம். இந்த பேட்டர் வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் இந்த தோசை கரெக்டாக வரும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னா, நீங்கள் 1/4 kg ரைஸில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் ஒரு 5 members இருந்தாங்கன்னா ஹோல் ஃபேமிலிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ குவான்டிட்டி வந்துட்டு நிறைய வரும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் கூட இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை வச்சு தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேட்டர் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கரண்டியில் இந்த மாதிரி பேக் சைடில் ஒட்டாமல் வந்துட்டு பேட்டர் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர் வந்துட்டு கரண்டியில் ஒட்டுச்சுன்னா இந்த தோசை வந்துட்டு கரெக்டாக வராது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இந்த நீர் தோசை வந்துட்டு சூப்பராக இருக்கும். நான் நீர் தோசை சுடுறதுக்கு ஆல்ரெடி தோசை பேன் வச்சுட்டேன். தவா வந்துட்டு நல்லா காயணும். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நீங்கள் நார்மல் தோசை மாதிரி ஊற்றிட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லா சைடுமே நீங்கள் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஊற்ற தெரியலன்னா சென்டரில் மட்டும் பேட்டர் ஊற்றிட்டு தவாவை நல்லா சுற்றுனீங்கன்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், நான் காட்டின மாதிரி தோசாவை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே லைட்டாக நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் இதை நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், மூடி போட்டு நான் இந்த தோசாவை 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது சூப்பராக வெந்துடுச்சு. இந்த தோசை நம்ம ஒரு சைடு தான் வேக வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இது இப்போ நம்ம தவாலேருந்து எடுத்துடலாம். அண்ட் எல்லா தோசையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutesக்குள்ளே வீட்டில் ரெடி ஆகிடும். நைட்டே அரிசி ஊற வச்சிட்டிங்கன்னா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் சட்னி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய சட்னி ரெசிபிஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.